சங்கிகள் நடத்துகிற மாநாடு அங்கே உன்னை சூத்திரன்னு சொல்கிறவன் வந்து நடத்துகிற இதில் போய் நீ உன்னை சூத்திரன்னு சொல்லிட்டு இருக்கிய. சூத்திரன்னா அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? இந்த ஒரு சங்கி கூட்டம் உட்காந்துக்கிட்டு ஏதோ பைத்தியக்காரத்தமாக பேசிக்கிட்டு அதுக்கு நாமே பதில் சொல்லணும் ஒரு போயிட்டார். இவ்வளோ வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க, திமுக வீட்டில் ஏன் ரெய்டு பண்ணலனாக்கா பாஜகவுடைய பணம் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தமே எனக்கு. நான் சொல்கிறேன், கொக்கைனை விற்றது வந்து திமுகவாக இருக்கலாம், தயாரித்தது எச்ராஜா குடும்பம் தான். சிதம்பரத்தில் எவ்வளோ காசு வருது அத்தனையும் அந்த 500 குடும்பத்துக்கு போகுது. அந்த கொள்ளையடிக்கணும் எங்களுக்கு கொடுங்கிறது தான் எச்ராஜா கேட்குறாரு. என் குடும்பம் கொள்ளையடிக்கணுங்கிறார். பெரியாரையும் அண்ணாவையும் இந்த கேவலமாக வீடியோலாம் போட்டாங்க, கேலி சித்திரம் பண்ணி போட்டாங்கன்னு. இதுக்கு பல தலைவர்கள் கருத்து தெரிவித்தாலும் விஜய் அவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கல, அவரோட கொள்கையில் பெரியார் இருக்காரு கருத்து தெரிவிக்கலன்னு பல பேர் சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் சட்டப்படலன்னு அர்த்தம். இந்த மாநாட்டை அவர் சட்டப்படலன்னு அர்த்தம். நான் வேற எதை நினைச்சேன், நீங்க வேற மாதிரி பேசுங்க. வேற என்ன எதிர்பார்த்தீங்கப்பா? நீங்களே வளர்த்துடுங்க, விஜய் வளர்த்துடுங்க அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. அது தேவையில்லை. அவர் விஜய் அதை சட்டப்படல. யாரோ ஒரு கூட்டம் வந்து ஒரு சங்கி கூட்டம் உட்காந்துக்கிட்டு ஏதோ பைத்தியக்காரத்தமாக பேசிக்கிட்டு அதுக்கு நாமே பதில் சொல்லணும் அவர் போயிட்டார். மற்றவங்களாம் ஏன் அந்த திமுக வந்து பதில் சொல்றாங்க? நீங்க கேட்குற இப்போ என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் எதை ஒரு பொருட்டாவே மதிக்கல. நீங்க வந்து கேட்கறதுனால தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா திமுக கேட்காம பதில் சொல்றாங்க, என்ன காரணமா இருக்குது? நீங்க விஜய் அதெல்லாம் மதிக்கவே இல்லை, பெருசா இருக்கு. திமுக கேட்காம இருந்திருக்காது. திமுக ஏன் சொன்னாங்கன்னாக்கா அதுல திமுக இருந்து பிரிஞ்சு போன அண்ணா திமுக பேரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போய் அதுல உட்காந்துச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு வெக்கமான இல்லையாடான்னு கேட்டாங்க. அது அந்த வேலை தேவையா உங்களுக்கு? ஆமா, விஜய் மாதிரி சங்கிகள் நடத்துற மாநாடு அங்க உன்னை சூத்திரன்னு சொல்றவன் வந்து நடத்துற இதுல போய் நீ உன்னை சூத்திரன்னு சொல்லிட்டு இருக்கிய. சூத்திரன்னா அர்த்தம் தெரியுமாடா உனக்குன்னு கேட்டாங்க. அண்ணாவையும் பெரியாரையும் கேவலப்படுத்துறாங்க, அவங்க உட்காந்துட்டுன்னு கேட்டாங்க. அதை தான் அவங்க கேட்டாங்க. முருகன் கோயில் வந்து சங்கி நடத்துறது அவங்க கமெண்ட் பண்ணி, இவங்க போனது தான் அவங்க கமெண்ட் பண்ணாங்க. அதில் அரசியல் இருக்குது. ஓகே சார். இப்போ வர நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா 2030, 35 அதுலேயும் எங்கள் ஆட்சி தான் இருக்கும், திராவிட மாடல் ஆட்சி தான் இருக்குங்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த ஆட்சிகள் நீ பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குமா? இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ வச்சுக்கோங்க, உங்கள் ஆட்சியை எங்கே எடுப்பானு இல்லைன்னு நான் சொல்லுறேன். இல்லை இருக்குமா வாய்ப்புகள்? தேர்தல் நேர்மையாக நடந்தால் இந்த அடிக்கோடு வச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்காது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுகவை தோற்கடிக்க இவங்களால் முடியாது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாது. தேர்தல் நேர்மையாக நடந்தால், நடக்காவிட்டால் யார் வெற்றி பெறுவார்? அதுவும் நடக்காவிட்டால் தான் இன்னைக்கே தெரியும். அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாரு? உத்தரகாண்டிலும் மகாராஷ்டிராவிலும் எப்படி ஜெயித்தோமோ அதே போலவே கிளீனா அங்க என்ன நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் விளக்க சொல்லிட்டாங்கல்ல. என்ன அது அதிமுக தலைமையில தான் இருக்க போறது, அதிமுக தான் இது பண்ண போறாங்க. அதிமுகங்கிறது வந்து இன்னைக்கு பழனிசாமி தலைமைங்கிறது தானே சொல்றீங்க. அதுக்கு பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். அவங்க நடத்துகிற போகலன்னா என்ன ஆகும்? அமலாக்கத்தோட உள்ள வீட்டுக்குள்ளார வரும். 12 மணி வரலும் வரமாட்டேன்னாருங்க. அமித்ஷாவை பார்க்கறதுக்கு வரமாட்டேன்னாரு. அவங்க சம்பந்தி வீட்டில், ராமலிங்கம் வீட்டில் ரைடு 12 மணிக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி திமுக அரசும் ரைடு போகலையே. ரைட்ல ஒருவேளை இவங்க பணமும் அதில் இருக்குது என்னமோ, திமுக கிட்ட பாஜக பணமும் சேர்ந்து இருக்குது என்னமோ. கணக்கு ரைடு பண்ணாக்கா பாஜகவும் மாட்டுமோ என்னமோ. அதனால தான் அவங்க கிட்ட போகலன்னு ஒரு சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. இவ்வளோ வீட்டில் ரைடு பண்ணுறாங்க, திமுக வீட்டில் ஏன் ரைடு பண்ணலனாக்கா பாஜகவுடைய பணம் அவங்க கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஓகே சார். இப்போது திமுக அரசு வந்து ட்ரக்ஸுனால வருகிற வருமானத்தில் தான் அவங்க திமுக ஸ்டாலின் குடும்பமே வாழுது அப்படின்னு எச்ராஜா இன்னைக்கு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஏமாத்துற அரசு, ஏமாத்துகிற ஸ்டாலின் ரொம்ப விமர்சனம் ரொம்ப மட்டமாக வச்சிருந்தாரு. இதுக்கு என்ன உங்களோட பார்வையில் எப்படி சொல்கிறீங்க? ட்ரக்ஸு அவருடைய வயிற்று எரிச்சல் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணாங்க? பெரியார் படத்தை வச்சுட்டு ஒரு ஐயர் பையன் வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி போட்டாங்க. பெரியாரை அவமானப்படுத்தாரு நினைச்சாங்க. உனக்கு அவ்வளோ வயிற்றுச்சல பெரியார் கிளப்பி இருக்கிறாரு, அந்த படத்தை பார்த்து மூத்தரம் பெயர் அளவுக்கு உனக்கு வந்து எச்ராஜாவுக்கும் அவ்வளோ வயிற்று வலி கேள்வி கேட்டேன். ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா அப்படிலாம் கேட்டேன். அதை தான் சொல்கிறேன். உனக்கு அந்த அளவுக்கு அவரால் தாங்கிக்க முடியல. இவ்வளோலாம் பண்ணி நாங்கள் பேசுகிறோம், நீ பாட்டி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு வெக்கம் இல்லையா? என்ன பண்ண நான் இப்படி அனாதையாக கிடக்கிறேன்னு அண்ணாமலை வர என்ன செயற்பட்டு துரத்தி விட்டான், என்ன அனாதையாக கிடக்கிறேன்னு அழுகுறாரு, புலம்புறாரு. ஆனால் சிறைக்கு போவது உறுதின்னு இருக்காரு. திமுக குடும்பம் வந்து சிறைக்கு போவது உறுதி. இருக்கட்டுமே, போகட்டுமே. சிறைச்சாலை என்ன பண்ணிடும்? அதெல்லாம் அந்த காலத்திலே பழகிருச்சுல சார், பழகிருச்சுல. ஆமாம், திருடிக்கிட்டு போகிற ஒரு ஜெயில் ஒன்று இருக்குது. அது எச்ராஜா கூட்டம் போயிருக்குது. உள்ள அரசியலுக்காக போன கூட்டம் ஒன்று இருக்குது, அது இவங்க போயிருக்கிறாங்க. நீ எதுக்கு போன? நீ என்ன மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் நீ போயிருக்கிற? உன் கதையை சொன்னாக்கா கேவலம்.
ஆரிய வந்தேரி நீ யார் எங்களை பற்றி பேசுறதுக்கு? உனக்கு இந்த ஊரே சொந்தம் இல்லை. உன் பேரை என்ன அந்த பேர் சொன்னீங்க? ஹெச் ராஜா. அவர் ஃபுல் நேம் வந்து சர்மா. இந்த நாட்டையே சேராதவன் வடக்கத்தியான். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, பாஜக வந்து மற்ற மாநிலங்களில் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு போராடும். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக போராடும். காரணம் என்னன்னா அது இங்கே வந்து பிராமண ஜனதா பார்ட்டி, அவங்க என்றைக்குமே தமிழுக்கு விரோதிகள். அவங்க தமிழுக்கு விரோதியாக தான் பேசுவாங்க. நான் சொல்கிறேன், கொக்கைனை விற்றது வந்து திமுகவாக இருக்கலாம், தயாரித்தது எச் ராஜா குடும்பம் தான். அவங்க வீட்டில் தான் ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா சார்? இவங்க விற்றதுக்கு ஆதாரம் இருக்குது. அதே தான். இல்லை உங்கள் ஆட்சியில் வந்து நடந்திருக்கு, அதை சொல்கிறாரு. அது அவங்க ஆட்சியில் தான் தயாரித்தாங்க. உலகம் இந்தியா முழுக்க அவங்க ஆட்சியில் தானே இருக்குது. அவங்க தான் அங்கேருந்து வந்த சப்ளையை தான் வந்து இவர் எச் ராஜா தான் தமிழ்நாட்டுக்கு ஏஜென்ட்டு அதை வந்து ஸ்டாலின் கொடுத்து வைத்திருக்காரு. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ முருகன் மாநாட்டுக்கு வந்து இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு எச் ராஜா சொல்லியிருந்தாரு. முருகன் மாநாட்டுக்கு வந்து திமுக சைட்லேருந்து இவ்வளோ விமர்சனம் வைக்கும்போது அவங்க அறநிலைத்துறைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க கொள்ளையடிச்சு அவங்க வம்சமே வாழ்ந்துகிட்டு இருக்கு, இவருடைய மதத்தை வந்து பேரை சொல்லி கொச்சைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிதம்பரம் கோயில் யார்கிட்ட இருக்குது? தில்லைவாழ் அந்தனர்கள் 500 குடும்பம். இன்னைக்கு வரலாம் அதில் வர்ற காசு என்னாச்சுன்னு தெரியாது. சிதம்பரம் கோயிலில் வந்து குலோத்துங்க சோழனால் வந்து தங்க கூரை வேயப்பட்டிருந்தது, அதில் தங்கமே இல்லைங்கிறாங்க. ஆமாம், தில்லைவாழ் அந்தனர்கள் அவங்க தான் ஓனர்ஸ். அந்த கொள்ளையை அடிக்கிறத தடுத்து பிடிச்சி அறநிலையத்துறை வந்து இடியில் விடுற காசுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. திருப்பதி கோயிலில் கேட்க சொல்கிறது இல்லை, குடமுழுக்குன்னு பேரில் பல கோயிலில் குடமுழுக்குன்னு பேரில் வந்து வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிலாம். அதில் உள்ள அர்ச்சகம் பண்ணுறது யாரு? கோயிலுக்குள்ள அர்ச்சகராக இருக்கவன் யாரு? அவங்க. அப்புறம் இவன் எடுக்கலையா? கோயிலில் ஒரு கோயிலில் கூட நகை இல்லைங்கிறாங்களே. இவங்கிட்ட தானே கோயில் இருந்தது. அறநிலையத்துறை ஏன் வந்து தெரியுமில்ல? இவனுங்க கொள்ளடிக்கிறானுங்கிறத நிறுத்துறதுக்காக தான் அவன் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில் கொண்டு வந்தாங்க. கோயில்களை சீர்திருத்தம் பண்ணாங்க. கொண்டு வந்தவங்க வந்து சாதாரண ஆட்கள் இல்லை. பனகல் ராஜா, பொப்பிலி மகாராஜா, விஜயநகர ராஜா, வெங்கடகிரி ராஜா, இவங்கெல்லாம் சேர்ந்த ராஜாக்கள் கொண்டு வந்த சட்டம். சாதாரண ஆட்கள் இல்லை. கோயில்களை நாங்கள் கொடுத்த நன்கொடையில் கட்டப்பட்ட கோயில்களை வந்து இவனுங்க கொண்டடிச்சிக்கிட்டு இருக்கானுங்கிறது தான் அன்றைக்கி அந்த அறநிலையத்துறை கொண்டு வந்ததுக்கு காரணமே அது. திருப்பதி கோயிலில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு தெரியுமில்ல? கிருஷ்ணதேவராயன் வந்து பல கோடிக்கணக்கான வைரங்களையும் இந்த இதையும் கொடுத்தான். ஒரு தடவை கணக்கு போட்டு பார்த்தா ஒன்றையுமே காணும். என்டி ராமரை வந்ததுக்கு பிறகு தான் என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட்டாக தேச உடைமையாக்குனார். அதுக்கப்புறம் தான் அது அந்த கோயிலில் வர்ற காசை வந்து யூனிவர்சிட்டி நடத்துனாங்க, மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க, கல்லூரிகள் நடத்துகிறாங்க, அன்னதான இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை வந்து மக்கள் சேவைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சிதம்பரத்தில் எவ்வளோ காசு வருது அத்தனை அந்த 500 குடும்பத்துக்கு போகுது. அந்த கொள்ளையடிக்கணும் எங்களுக்கு கொடுங்கிறது தான் எச் ராஜா கேட்குறாரு. என் குடும்பம் கொள்ளையடிக்கணுங்கிறாரு, எங்கள் ஜாதி தான் கொள்ளையடிக்கணுங்கிறாரு. ஓகே, அதே மாதிரி அவர் சொல்கிற இது குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற ரீசன் நடக்கிறதாவே இருக்குது. ஆனால் உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் சைட்லேருந்து எந்த தப்புமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக சைட்லேருந்து எந்த தப்பு கிடையாது. மக்களுக்காக இப்போ மற்ற கோயிலில் வர்ற காசெல்லாம் எடுத்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. பழனியில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு பழனியில் வந்து பல இதெல்லாம் மக்கள் நல்ல திட்டங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி தான் ஐயப்பன் கோயிலில் வர்ற காசை பூரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய ரகலை வந்து அந்த ஐயப்பன் கோயிலில் வர்ற காசை வந்து மக்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஐயப்பன் கோயிலாம் ஒரு அநியாயங்க. கோடிக்கணக்கான பேர் போகிற இடம், ஒரு வசதி கிடையாது. நான் 3 தடவை போயிருக்கிறேன். அப்படியே டாய்லெட் வச்ச வசதி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அத்தனை காட்சி அப்படியே வச்சு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிடிச்சது. அப்புறம் வந்து பக்தர்கள்லாம் போகிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஓகே, அத்தனையும் இவனுக்கு கொள்ளை அடித்தாங்க. அதில் அடி வயிற்றில் கை வச்சுட்டாங்கிற இதில் தான் ஸ்டாலின் திருட்டு பையன், காந்தராய் திருட்டு பையன் கத்துறதுக்கு காரணம் என்னென்னா என் வயிற்றில் அடிச்சு விட்டேடா பாவிங்கிறது அங்கலாப்பில் கத்துறது தான் எச் ராஜாவுடைய அலறலுக்கு காரணம் தான். எங்கள் குடும்பத்து வயிற்றில் அடிச்சு விட்டேங்கிறத சொல்கிறேன்.